திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது சிவபெருமானின் பெரும் கருணையினால் திருமூலதேவ நாயனார் அருளிய திருமந்திரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்தி சொற்பொழிவாற்ற நமது ஐயா சிவத்திரு மாணிக்க நடராஜர் ஐயா அவர்களை ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை துவங்கி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா. நன்றிம்மா, நன்றி சார். சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பன்னீர் திருமுறை ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தர திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுத மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒலிர்கீரர் கல்லாடனார் உன் கபில் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்ட நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமேவு பட்டின சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். திருக்கோவில் அடைதல். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடியே திருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கோவில் திறத்தல். உமாமா படிக்கிறீங்களா? அப்பா படிக்கிறேன். கோவில் அடைதல் தானே? திறத்தல். 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 ஓகே. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரிதாரிருக்க பிற்கிற்கால் அருமால்
அருமால் உற்று திண்ணை நீ அம்மா அழுந்தி ஆற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமானறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேருவோமே. சுவாமிநாமத்தை சிக்கனம். அற்புதம். சரி, திருப்பள்ளி எழுச்சி பட்டமலம்மா பாருங்களா? சரி, அந்த மைக் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதை ஏற்று திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் தோரை ஓரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் போரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் அல்லது 2 பாடல் என்கிற வரிசையிலே இறைவனுடைய திருவருள் கருணையினாலே அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே அடியனை இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய என்னுடைய அக இருளை போக்கிய அத்தனை குருநாதர்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி, என்னை ஆளாக்கிய ஞானபிதா சிவானந்த பரமஹம்சருடைய திருவடிகளில் என்னுடைய உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் சமர்ப்பித்து இந்த திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரம் வெற்றிகரமாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே முடித்து, அடுத்து அந்த 3ஆம் தந்திரத்தில் 10வது அங்கமாக இருக்கக்கூடிய அட்டாங்க யோகப்பேர் என்கிற அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம்.
அந்த வகையிலே திருமூல நாயனாருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நம்மையெல்லாம் உயிரோடு வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி எம்பெருமானுடைய திருவடி கருணையினாலே திருவடியை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். மூன்றாம் தந்திரத்தில் ஒன்பதாவது பகுதியிலே குறிப்பாக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 அங்கங்களை நாம் வரிசையாக பார்த்தோம். அதில் இயமத்தில் அடியேன் இல்லை, நியமத்தில் அடியேன் இல்லை, ஆசனத்திலும் அடியேனும் இல்லை. வகுப்பு நடக்கும் பொழுது நம்முடைய ஆசான் அருளரசு ஐயா அவர்கள் எடுத்து வந்தார்கள். அதிலே குறிப்பாக தாரணை வரும் பொழுது அடியேன் உள்ளே நுழைந்து இதை ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து செல்லலாம் என்கிற அடிப்படையிலே பொருள் கூறி வருகிறோம். பாராயண முறையில் கடந்து போவதற்கு அடியேனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாக எழுதப்பட்ட இந்த பாடல் 3000 பாடல்கள் கொண்ட தொகுப்பாக இருக்கிறது. அதனை அப்படி கடந்து செல்லாமல் சிந்தித்து அதன் உட்பொருளை விளங்கி ஓரளவுக்கு வாழ்க்கையில் கைகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஆதங்கத்திலே திருமந்திரத்தை அப்படி கடக்காமல் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கடக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு காலையில் அதிகாலையில் 5:20 மணிக்கு துவங்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி அடியேன் ஒரு புதுமனை புகு விழாவுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினாலே வகுப்பு இன்றிரவு 8 மணிக்கு மாற்றப்பட்டது. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மீண்டும் அடியேனை இந்த சின்னறியில் ஆட்படுத்திய குருநாதர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இது பற்றி பேசும்போதெல்லாம் அடிக்கடி அடியேன் சமாதி பாதத்திலே அடியேன் சொல்லிட்டே வந்தேன். அடித்தளம் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த 8வது பதத்தில் இருக்கக்கூடிய சமாதி நமக்கு கைகூடி வரும். அடித்தளம் சரியாக இல்லை என்றால் மீதி சொன்ன 7 பேரும் நமக்கு கிடைக்காது. நம்மை எல்லாம் தாங்குவது இயமம். இல்லைன்னா நம்ம மனசாட்சி நம்மளை சாவடிச்சிடும். இந்த நெறியில இயமம் தான் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது. ஒரு நெறிக்கு உள்ளே நுழைந்து அதனுடைய எல்லையை நாம் தொடுவதற்கு இயமம் நமக்கு தேவைப்படுகிறது. அடிப்படையில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் சிவபெருமானை வணங்குவதற்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறார். அந்த இயமம் அல்லது நீக்கி நல்லது கைகொள்ள நமக்கு வழிவகை செய்து வருகிறது. இயமம் இல்லை என்றால் நியமம் இல்லை. இயமம் இல்லை என்றால் நியமம் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் கூறியது கூறல் என்கிற குற்றத்துக்கு நான் ஆளானாலும் பரவாயில்லை. அடியேன் அந்த இயமத்தை விலக்கிதான் அடுத்த கட்ட வகுப்புக்கே போவேன். இதெல்லாம் இந்த உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதோ அதெல்லாம் அல்லது. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, சரக்கு, கஞ்சா, இதெல்லாம் உயிருக்கு துரோகம், பச்சை துரோகம். குறுக்கு வழியில் இறைவனை அடைய முடியாது. அப்பதான் திருமூலர் இதை வழிவகுக்கிறார். யாருக்கு இந்த சொத்து போய் சேரணும்? ஒழுக்கமுள்ளவர்களுக்கு போய் சேர வேண்டும்.
பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. அப்ப இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, பஞ்சமா பாதகம். பஞ்சமா பாதகம் என்ன? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளை ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்சதை சாப்பிடக்கூடாது. ஒரு சிவலிங்கத்தை தொடுவதற்கு உண்டான அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்னா இந்த பாதகம் செய்யாதவருக்கு கிடைக்கும். பாவிக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. அப்ப ஈமத்திலே அடி வாங்கிறோம், நம்ம எல்லாருமே வடிகட்டப்படுகிறோம். அப்போ அந்த அடிக்கால், அந்த கடக்கால் சொல்லக்கூடிய அடிக்கால் எதிரான ஈமம் தான். அப்போ ஒழுக்கம் இல்லாதவனுக்கு மத்த எதுவும் வாய்க்கவே வாய்க்காது. அடிப்படையில் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு சிவபெருமானை தொடுவதற்கு கூட தகுதி இல்லை, அவ்வளவுதான். அப்போ கண்ணப்ப நாயனார், இதெல்லாம் நிறைய கதை இருக்கு, நிறைய கதை இருக்கு. அன்பினாலே செய்யப்படுகிற எல்லா பூசும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது விதி விலக்கு, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நீங்க யாருன்றதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஏமம் என்ன சொல்லுதுன்னா, அல்லது நீக்கி நல்லது கைகொள்ளுவதை சொல்லுகிறது. முதல்ல நீங்க ருத்ராட்சம் போறீங்க, திருநீர் பூசுறீங்க, 5 எழுத்து கைகொள்றீங்க, ஒரு ஒழுக்கத்துக்கு வரீங்க. முதல்ல சிவபெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, சைவ சமயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன் இந்த பூமியில, அவன் தான் சிவபெருமான். அவனால் படைக்க முடியும், அவனால் மட்டுமே காப்பாற்ற முடியும், அவனால் மட்டுமே துடைக்க முடியும். துடைக்கிறது அழிக்கிறது. அவனால் மட்டுமே மறைந்து கொள்ள முடியும், அவனால் மட்டுமே அருள முடியும். அப்படி ஒருவன் உலன் என்பதை ஒப்புக்கொள்வதுதான் சைவ சமயம். மத்தவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. ஓர் இறை கொள்கை, இதுக்கு பேர் என்ன? ஓர் இறை கொள்கை. ஒருவன் உலன். 2 இறைவன் சாத்தியமே இல்லை. 2 கடவுள் இந்த பூமியில் இருக்க முடியாது. ஒரு உரையில ஒரு கத்தி தான் போகும், ஒரு வாள் தான் போகும் ஒரு உரையில. 2 ஆண்டவர் இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒருவன் தான். அதான் சைவ சமயம், அதான் சைவ சமயம். அப்ப அந்த ஏக இறைவனுக்கு வந்தவர்கள் தான் முதல் வராங்க. எதுக்கு கோயிலுக்கு வராங்க? முதல்ல திருவண்ணாமலைக்கு எதுக்கு வலம் வராங்க? சாமி பார்க்கறதுக்கு வராங்க. அவன் பிரார்த்தனைக்கு வரான். பாவம். ஈஸ்வர பக்தியினால யாரும் வர்றதில்லை. ஈசனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரும் கோயிலுக்கு வருவதே இல்லை. தன்னுடைய குறை நிவர்த்தி ஆகாதா, எனக்கு இது ஆகாதா, அது ஆகாதா, சுத்தரவனெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா தலை வேதனை வந்துடும் சாமிக்கு. எத்தனை பேர் அப்பா, லட்சோப லட்சம் மக்கள், அத்தனை பேரும் இறைவனை தேடல, இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை தேடுகிறான். அப்ப 2 வித்தியாசம் இருக்கு. படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ஏமத்துக்கு வரும்போதே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். படைத்தவனை மட்டும் தேடுகிறவன் ஏமத்துக்கு வருவான், படைக்கப்பட்ட பொருளை தேடுகிறவன் ஏமத்துக்கு வரமாட்டான், ஒரு ஒழுக்கத்துக்கு வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவைன்னா டார்கெட் நிலையில்லாத பொருள். நாம எல்லாம் நிலையில்லாத பொருளை தான் முதல்ல தேடணும். கல்யாணம் ஆகாதா, வீடு கட்ட மாட்டோமா, கார் வாங்க மாட்டோமா, ஜிலு ஜிலுன்னு போக மாட்டோமா? பாழா போன மனம் நிலையில்லாததான் தேடி ஓடுது, நிலையானது எதுன்னு தேடவே இல்லை. அப்ப நிலையானது எது, நிலையில்லாதது எது? அப்படி வரும்போதுதான் ஒரு உண்மையான சாதகன் முதலில் இறைவனுடைய திருவடியை தேடுகிறான். நிறைய வேதனை, நிறைய விரக்தி,
வாழ்நாள் முழுக்கும் துன்பம், ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. துக்கம், துயரம், விரக்தி. வாழ்க்கைன்னா என்ன? இறைவன்னா யாரு? இவன் தான் சாதகன். இந்த துக்க சாகரத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? இந்த மாயா சமுத்திரத்தில் நான் நீந்தி திளைக்க மாட்டேனா? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு செல்வது யார்? இப்படின்ற கேள்விகளோடு இருக்கிறான் பத்தியா, அவன் தான் சாதகன். அவன் தான் இறைவனை தேடுறவன். அப்படிப்பட்ட தேடல் உள்ள உயிர்களுக்கு தான் இந்த திருமூல நாயனாருடைய திருமந்திரம் பொக்கிஷம். மத்தவெல்லாம் இந்த புத்தகத்தை தொடர்ந்து கூட தகுதி இல்லாதவன். தேடல் உள்ள உயிர்களுக்கு மட்டுமே, இறைவனுடைய திருவடியை தேடி அலைகிற உயிர்களுக்கு மட்டுமே, தாகமுள்ள உயிர்களுக்கு மட்டுமே இந்த திருமந்திரம் நூல் சொந்தம். குறிப்பா நிலையில்லாததை தேடுறவனுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட, அவ்வளவுதான். நீ சரிப்பட்டு வர மாட்ட சொல்றாங்கல்ல, அதான். அப்ப நிலையானது எதுன்னு தேடுறவனுக்கு தான் திருமந்திரம். உண்மையிலே தேடணும், பசி இருக்கணும், இறைவனை தெரிஞ்சுக்கின்ற வேகம் இருக்கணும். அதுதான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, அவங்களுக்கு தான் அந்த ஏமம். அப்போ முதல்ல அவங்களுக்கு கிடைக்குது, என்ன கிடைக்குதுன்னா ருத்ராட்சம் கிடைக்குது, திருநீர் கிடைக்குது, சிவபெருமானை பத்தி முதல் தெரிஞ்சுக்கிறாங்க, அன்பை உணர்றாங்க. அன்புக்கு மிஞ்சியது ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு தெளிவுக்கு வந்துடுறாங்க. மற்றதெல்லாம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளுகின்ற மெய்ச்சுடரே. வாழ்க்கை அவங்களுக்கு பாடம் கத்து தருது. நூக்கன் காரணம் அடி விழுது. யானே பொய் என் நெஞ்சும் பொய், உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்லால் எனக்கு உற்றார் யார் உளரோ. அப்ப பொய்யான உறவு எல்லாமே பொய்யான உறவு. வீட்டுக்காரர் முதற்கொண்டு, பொண்டாட்டி முதற்கொண்டு, பசங்க முதற்கொண்டு டூப்ளிகேட், பொய்யன்பு. அப்ப மெய்யன்பு எங்க இருக்கு? இதுதான் தேடல். நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒண்ணும் இல்லைன்ற உறவு கிடைக்க போடின்ற மாதிரி. அப்ப அந்த ட்ரூத், உண்மையை தேடுறவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் அந்த ஏமம் ரொம்ப பொக்கிஷம், ரொம்ப பொக்கிஷம். தேடல் உள்ள உயிர் பார்த்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான், நம்பி நம்பி பார்த்துட்டான். இவங்க கிட்ட அன்பு கிடைக்குமா, அவங்க கிட்ட அன்பு கிடைக்குமா, இவங்க காப்பாத்துவாங்களா, இவன் காப்பாத்துவானா, அவன் தண்ணி ஊத்துவானா, இவன் கொல்லி போடுவானா, இவன் சோறு போடுவானான்னு பார்த்தான். எல்லாம் எவனுமே எல்லாம் டூப்ளிகேட். அதான் மாணிக்க வாசகர் சொன்னது, பொய்யாயனை எல்லாம் போயகல வந்தருளி. எல்லாம் பொய்யா போச்சு, எல்லாம் பொய்யா போச்சு. எந்த உறவும் மெய் கிடையாது. இது காப்பாத்துன்னு நினைச்சா அது காப்பாத்தல, இது சோறு போட நினைச்சா இது சோறு போடல. அப்போ இயமத்துல என்னன்னா இதுதான் ஒரு ஒழுக்கத்துக்கு வரும். என்ன ஒழுக்கத்துக்கு வரும்னா, இப்படி தேடி வந்த உயிர், ஒழுக்கமா இருந்த ஒரு உயிருக்கு ஒரு உபாயம் சாமி தராரு. நீ கவலைப்படாத, இந்த பூமியில நீ கவலைப்படாத, நீ சத்தியத்தில் இருக்கிறாயா. நெறியாளர் இவன் தான் சிவநெறியை தேடி அலையறாங்க. அவநெறிக்கு போகாம சிவநெறிக்கு வந்தவங்களுக்கு தான் இந்த ஏமம் தேவைப்படுது. அப்ப முதல் திருநீர் பூசத்தை பத்தி பாக்குறாங்க, கோயிலுக்கு போடுறாங்க. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாய். ஓடுவாங்க, ஓடி போய் பாரு, கூட்டத்துல போய் பாரு, எட்டி எட்டி பாரு, எட்டி எட்டி பாரு. எட்டி பாக்குறது யார பாக்குற? உன்னதான் பார்க்க போற. ஓடி போய் பாரு. அந்த கூட்டத்துல பார்க்க முடியாம திரும்பி வந்த கூட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த ஏமம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தான் அது என்னன்னா ரொம்ப ரொம்ப டிசிப்ளின். இயற்கையா அவங்களுக்கு அந்த வழி கிடைச்சோன்னு சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஏமத்துக்கு ஒரு குரு வராரு. அப்பா திருநீர் பூசிக்க, ருத்ராட்சம் போட்டுக்க, வெளியே தேடாத, உள்ள இருக்குது வா. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சில பாலவத்த மாதிரி இருக்கும்.
ஏன்னா தேடல் உள்ளவன் இல்லையா? யாராவது சுட்டி காட்ட மாட்டாங்களா? யாராவது தொட்டு காட்ட மாட்டாங்களா? யாராவது இறைவனை காமிச்சு கொடுக்க மாட்டாங்களா? அலையறான் இல்லையா? அவனுக்கு தான் குருநாதர் வரார். அப்ப அலைஞ்சது போதும். வா. இந்த ஒழுக்கத்தை கடைபிடி. இயமத்துக்கு வா. அப்ப இது நாள் வரைக்கும் அப்ப அவர் சொல்றார், குருநாதர் சொல்றாரு, அப்பா உயிருக்கு தீங்கு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீ கடைபிடிக்க கூடாது. அதெல்லாம் விட்டு ஒழிஞ்சிரு. அவ்வளவுதான். பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புயல, கஞ்சா, தண்ணி, பொடி இதெல்லாம் விட்டுரு சாமி. இதெல்லாம் சாமி உயிருக்கு ஆபத்துப்பா. இதெல்லாம் விட்டுரு. வேண்டாம். கொலை செய்யக்கூடாது. மச்சம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உயிருக்கு துரோகம். பச்சை துரோகம். இதெல்லாம் விட்டுடு சாமி. இறைவனை தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் விட்டுடு. அப்ப அவன் கைகொள்றான். ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறான். ஒரு நாள் கடைபிடிச்சா மறுநாள் காப்பாத்தலைன்னா அது அன்டிசிப்ளின். அதாவது ஒரு ஒழுங்கு இல்ல. இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன், நாளைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி கதை அது. 48 நாள் விரதம் இருக்கான்ல, அந்த கோஷ்டி இது. ஒரு இயமம்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும். அதான் ஒழுக்கம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இது நல்லதுன்னு தெரிஞ்ச பிறகு கடைபிடிக்கிற அந்த நியமம் இருக்கு, இயமம் இருக்குல்ல, அதான் இயமம். அப்ப நியமம்ன்றது என்னன்னா அந்த கொண்ட கொள்கையை காப்பாற்றுவது. பல சோதனைகள் வரும். பல சோதனைகள் வரும். பல சோதனைகள் வரும். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போதுதான் சோதனை வரும். நான்வெஜ்ஜே வேணான்னு முடிவு பண்ணுங்க. அப்பதான் உங்க வீட்டுல மணக்கும். அப்படியே வாயில நுந்துவான், என் செல்லம் அப்படின்னு. ஆமா. ஏன்னா அந்த உலகம் நேர்மாறானது. நேர்மாறானது. அப்போ ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேன். எப்படி நெருப்பு கையில வச்சிருக்கான்னு பாத்துக்குங்க. இவ்வளோ நெகட்டிவ்ல சுத்தி எல்லாம் மோசக்காரன் தான். பாசிட்டிவ் எவனும் கிடையாது. எல்லாமே நெகட்டிவ். அதுல ஒருத்தன் ஒழுக்கமா ஒருத்தன் கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளவு வைராக்கியம் வேணும். பக்தி வைராக்கியம் வேணும். அதான் ஏமம் நியமம். இந்த ஏமம் நியமத்தினுடைய கூலி என்னன்னா ஆசனம். அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு ஒரு குரு வராரு. ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது இன்னொரு குருநாதர் வராரு. நீ ஊர்லாம் சுத்தினது போதும், உட்கார ஒரு இடமா உனக்கு தான் ஆசனத்தை சொல். கையடங்கி காலடங்கி உட்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணி தர்றாரு. அதான் தபம். போதும், ஊரா சுத்தினது போதும், கோயில் கோயிலா போனது போதும், உட்கார். அவ்வளவுதான். அதான் ஆசனம். ஆசனத்துக்கு அப்புறம் இன்னொரு குருநாதர் வராரு. எல்லாமே மனம்தான். இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். உங்க கையில் இருக்கு ஜான் இருக்கு இல்லையா, ஒரு ஜான். அது கணுக்கால்ல இருந்து அளந்தீங்கன்னா தலை வரல 8 வரும். இந்த 8 ஜான் உடம்புல தலைதான் பிரதானம். அந்த தலையில சிரசுல கண்ணு பிரதானம். அந்த கண்ணுக்கு மூலமா இருக்கு புருவ மத்தியம் பிரதானம். ஆனா இது எல்லாத்துக்கும் பிரதானம் மூச்சு. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்போ ஏமத்தை கடைபிடிச்சவன் நியமத்தை கடைபிடிச்சவனுக்கு பரிசா ஆசனம் கிடைக்குது. ஆசனம் கிடைச்ச பிறகு அவனுக்கு ஒரு உண்மை கிடைக்குது. என்ன உண்மைன்னா இந்த உடம்ப காப்பாத்துறது இந்த மூச்சு தான் அப்படின்ற அறிவு வருது. அதுக்கு பேர் பிராணாயாமம். இந்த உயிரை காப்பாற்றக்கூடிய செயலை எது செய்கிறது? இந்த மூச்சு தான். எவனா கடவுள் இல்லைன்னு சொன்னானா அவன் மூக்க மூடிடுங்க. அவன் கதை என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2வது, அப்போ இந்த எஞ்சான உடம்பையை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் உள்ள அதான் மகேஸ்வரன் மகேஸ்வரி. மகேஸ்வரனா உள்ள வர்றது யாரு? சிவபெருமான். மூச்சா வராரு. யாருன்னா கீழே விழுந்து கிடத்தா நம்ம என்ன பார்ப்போம்? முதல்ல மூச்சு இருக்குதான்னு தான் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நகருக்குதான் தான் பாக்குறோம். யாராவது கீழே விழுந்து இருந்தா அவனுக்கு மூச்சு இருக்குதான்னு தான் முதல்ல பார்ப்போம். நல்லா தொட்டு பாருங்க, மூச்சு மூக்குல கை வச்சு பாருங்க. அப்ப என்ன வேணும் எஞ்சான உடம்புக்கு? உயிர் இருப்பதற்கான அடையாளம் இந்த மூச்சு. அந்த மூச்சு தான் இறைவன். அதான் காற்றே கடவுள்னா. அதான் பிராணாயாமம். அப்போ இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்த உயிருக்கு அடுத்த நிலையில் குருநாதர் வருகிறார். இயமத்திலிருந்து ஒரு குருநாதர் நியமத்தை சொல்லித் தர்றாரு. நியமத்திலிருந்து ஒரு குருநாதர் ஆசனத்தை சொல்லி தருகிறார். ஆசனத்தில் ஒரு குருநாதர் அவனுக்கு பிராணாயாமத்தை சொல்லித் தருகிறார். உன்னை ரட்சிப்பது காற்று தான்டா. அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கணக்கு தெரியும்.
எவனுக்கு மூச்சை அடக்கக்கூடிய ஆற்றல் வருகுதோ அவனுக்கு யமன் வரமாட்டான் கிட்ட. அப்ப பிராணாயாமத்தில் வெற்றி பெற்றவனுக்கு பிரத்யாகாரம் என்கிற அடுத்த நிலை அவனுக்கு கிடைக்கிறது. உள்ளே வருவது இறைவன் தான் என்று அறிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு மூச்சையும் அவன் கரெக்டா பயன்படுத்துறான். வீணாக்குறதே கிடையாது. வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இறைவனை வெளியே தேடிட்டு இருந்தான். இப்ப மூச்சா யார் இருக்கிறது? கடவுள் தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ மூச்சை வீண் பண்ண மாட்டான். அதான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்துக்கு அப்புறம் பிரத்யாகாரம்னா ஆகாரம். எதுக்கு? உயிருக்கு. ஆகாரம் எது? காற்று. அப்போ காற்றை சாப்பிடக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கிடைக்குது. அதுல வல்லவனா மாறுறான். மூச்சை எப்படி இழுக்கிறது, கொல்றது, இழுப்பு எப்படி ஒரு ஆமை 300 வருஷத்துக்கு மேல வாழுது. நம்ப இப்ப ரொம்ப கஷ்டம் 40. ஏன்னா பிராணன் போயிடுச்சு. பிராணனே போயிடுச்சு. பிராணனே போயிடுச்சு. அப்ப என்ன ரகசியம் நமக்கு இதுல தெரியுதுன்னா, மூச்சு தான் நமக்கு இறைவன்ற ரகசியம் தெரிஞ்ச பிறகு மூச்சை பாதுகாக்கிற வித்தையை கத்துக்கிற ஒரு குருநாதர் வந்து சொல்லி தராரு. பிராணனை இப்படிதான்பா இழுக்கணும். காலையில எழுந்துக்கணும் 4 மணிக்கு, 3 மணிக்கு. இந்த உலகத்திலேயே சுத்தமான காத்து 3ல இருந்து 5:20 வரைக்கும் தான்பா கிடைக்குது. அந்த நேரத்துல நீ பயிற்சி பண்ணு. உன் உயிருக்கு உபாயம் கிடைக்கும். அதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. மத்த நேரத்துல வர காற்றெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். அப்ப பிராணனை இழுத்து உள்ளே வாங்குவதற்கு, பிராணனை சாப்பிடுவதற்கு, பிராணனை பயிற்சி செய்வதற்கு இந்த 3ல இருந்து 5:20 ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் 4:10ன்ற நிகழ்ச்சியை நம்ம வச்சோம். நிட்டை கூடல். தேவையில்லாமலே வச்சோம். டைம் பாஸ்க்காக வச்சோம். இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு வச்சோம். ஆனா அது எதுவும் விளங்கல. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ பிராணாயாமத்தை கத்துக்கினவன் பிரத்யாகாரத்துல மூச்சை சாப்பிட கத்துக்கணும். மூச்சையே காற்ற உணவை எடுக்க கத்துக்கணும். சரி, வெறும் காற்றை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஆற்றல் தெரிந்தவனுக்கு அவனுக்கு தாரணை கிடைச்சது. தாரணைன்னா ஒழுகுதல். எத? மூச்சை ஒரு நேர்த்தியா உள்ள கொண்டு போய் கேட்கறது. சரி, மூச்சை அடக்குற வித்தை கத்துக்கிட்ட, யார அடைய போற அப்படின்னா இறைவனை அடையணும். அதுக்கு தியானம் முக்கியம். அதான் அடுத்த நிலைக்கு கொண்டு போறார். பிராணாயாமத்துக்கு அடுத்த நிலை பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்துக்கு அடுத்த நிலை தாரணை கிடைக்குது. தாரணையில உங்களுக்கு இருப்பிடும். உங்களுக்கு திருவடி கிடைக்குது. பாதம் நம்பாதே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. எது பாதம்னா கால் கிடையாது. கால்னா காற்று. கால்ல விழக்கூடாது. எந்த கால்ல விழணும்னா காற்றுன்ற கால்ல விழணும். அதான் பூர்வ மத்தியம். அப்போ தாரணையில உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. எப்படி ஒழுகணும்ன்ற அந்த வித்தையை வந்து சொல்லித் தராங்க. அப்ப திருவடி கிடைக்குது. கண்ணு ரெண்டும், வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், பூர்வ மத்தியில போய் உயிர் நிக்குது. அவ்வளவுதான். சரிங்க, வெறுமனே பார்த்தா போர் அடிக்குதுங்க, சலிப்பு வருது. எதுக்கெல்லாம் பூர்வ மத்தியில் தான் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ரைட்டு, இல்லைன்னு சொல்லல. சலிப்பு வருது, கண்ணெல்லாம் வலிக்குது. ஆமா, தேடல் இல்லாதவனுக்கு சலிப்பு வரும். தேடல் இல்லாத உயிர்களுக்கு சலிப்பு வரவே செய்யும். ஏன்னா அதுக்கு இறை தேடல் முக்கியம் இல்ல, உலக தேடல் நிறைய இருக்கு. அதுதான் வடிகட்டப்படுவீர்கள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி வரைக்கும் வர்றதுக்கு வராது இந்த உயிர். பாதியிலே உயிர் போயிடும் சிலதுக்கு. அதான் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ இந்த செக்மெண்ட்ல, இந்த துறையில, இந்த ஆன்மீக துறையில ஒரு ஒழுக்கம் உள்ளவன் எவ்வளவு பெரிய படிநிலைகளை கடந்து வரணும்ன்ற அருமை பெருமை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாமே இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு தான். நான் எப்பவும் சொல்லுவேன், கைலாய பதவி அடைந்து விட்டார், வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம், கண்ணீர் அஞ்சலி, இதெல்லாம் ஆபத்தான போஸ்டர். இதெல்லாம் கைலாய பதம் அடைந்துட்டார்னு ஏன் வருத்தத்தோட சொல்ற? அது கேள்வி வருமா வராதா? அப்ப வாழும் போதே பெறுவது திருவடி. திருவடியை பெறுவதற்கு உனக்கு வக்கு இல்லைல்ல, ஒழுக்கம் இல்லைல்ல.
அதுதானே ஆசான்கள் சொல்றாங்க. வாழும்போது அந்த ஆனந்தத்துக்கு போலாம் வாப்பா. சத்து சித்து ஆனந்தம். சாதாரண மனுஷனுக்கு உடலுறவு இன்பம். அவன் சாப்பிடுவான், உழைப்பான், தூங்குவான், திருப்பி போய் பொம்பளை கிட்ட போவான். அது உடலுறவு இன்பம். அதுதான் இன்பம். அவனுக்கு உச்சக்கட்ட இன்பம் அவனுக்கு அதுதான். பாவம் அது ஒரு சைக்கிள் அவனுக்கு அது. உழைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, திருப்பி உடலுறவு கொள்றது, அவ்வளவுதான். வாழ்க்கை வட்டம் அவ்வளவுதான். அவன் பாமரன். அதுல இருந்து மீண்டவன் தான் மனமுள்ளவன். மனிதனாகிறான். மிருக நிலையில இருக்கிறவன் ஒருத்தன் மனித நிலைக்கு வரான். ஒரு மிருகம் மனிதனாகிறது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அவ்வளவுதான் சைக்கிள். நம்ம எல்லாம் மிருகம்தான். நம்ம எல்லாம் மிருகம்தான். நம்மள நாமளே கவனிச்சு 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 சரி செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அடுத்த நிலைக்கு வந்துட்டே இருக்கணும். அதுக்கு குருநாதருடைய அருள் வேணும். உடம்பு கடக்கணும், அப்புறம் மனசு கடக்கணும், அப்புறம் உயிரை கடக்கணும், அதுக்கப்புறம் மூச்சை பிடிக்கணும், மூச்சை பிடிச்சி புருவ முதல் நிக்கணும், புருவ முதல் நின்று இறைவனுடைய 2 கலக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். உடம்பு கடக்கணும். உடம்புன்றது ஆணவம், மனம்ன்றது கண்மம், வினையை கடக்கணும். நல்வினை தீவினை. அது எவனா இருந்தாலும் எதனா ஒரு வினையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். படுத்து தூங்கினாலும் சரி, எழுந்து நடந்தாலும் சரி. ஆனா மனசு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்பாடி சிவபெருமானே, இவ்வளோ படிநிலைகள் இருக்கு. அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கப்புறம் தியானம்னு ஒண்ணு இருக்கு. தாரணையில திருவடி உங்களுக்கு கிடைக்குது. எதை நீங்க தியானம் பண்ணணும்னா சாமியை தியானம் பண்ணணும். சாமி எப்படி இருப்பாரு? இது நாள் வரைக்கும் எவனாலும் சொல்ல முடியல சாமி எப்படி இருப்பாருன்னு. ஆனா சைவ சமயம் தான் தோடுடைய செவியன் வடிவம் கொடுக்குது. தோடுன்னா பொம்பளைக்கு போறது தோடு. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரல் மழையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வடுவா வண்ணம் அருமை. உருவம் கொடுக்குது, அருவம் கொடுக்குது. அருவம் இல்ல, உருவம் இல்ல. சாமி எப்படி இருப்பாரு? அன்பா இருப்பாரு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஒரே செய்தி, அன்பு. உங்ககிட்ட ஈவு இறக்கம் இருக்கா? கருணை இருக்கா? அன்பு இருக்கா? முடிஞ்சு போச்சு. நீதான் எல்லாமே. வேற எங்கேயும் தேடி ஓடாது. வேற எங்கேயும் தேடி ஓடாத. ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுன்னு வெளியே ஆட்டுக்குட்டி தேடுற மாதிரிதான். அப்ப சாமி எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறாரு. அப்போ இந்த உண்மையை தெரிஞ்சு எதை தியானம் பண்ணணுங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது, எவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறானோ அவனை தியானம் பண்ணு. அவன் தான் அப்பா டக்கரு. அவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன். ஆண் பெண் அலி கடந்து 84 லட்சம் உயிர் வேதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவன் ஒருவன் உலன். அவனை பூர்வம் பதில் நானே. கண்டவனை நினைக்காத, கொண்டவனை நினை. கொண்டவன் யாரு? கண்டவன் யாரு? கண்டவன் நிலை இல்லாத இடத்துக்கு கொண்டு போவான். கொண்டவன் தான் ஊர் போய் கொண்டு போய் சேர்ப்பான். பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வரணும். அப்பாடி. அப்போ இவ்வளவு தூரம் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். அப்ப தியானத்துல யார தியானம் பண்ணணும்னா தலைவன் ஒருவன் உலன். அவன் தான் சிவபெருமான். அதான் சைவ சமயம். அவனே எல்லா தெய்வங்களுக்கு மூலமாக இருக்கின்றான். அவனை பிடிக்க போறோம். அப்போ தியானத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன வாய்க்கும்? அதான் சமாதி. அவன் தன்னையே தருவான். இந்த பாட்டு கூட அமுச்சு வச்சேன் நான் சில பேருக்கு. என்ன தருவான்? தில்லை சிற்றம்பலவன் என்ன தருவான்? தன்னையே தருவான். இப்படி தேடி வர உயிர்களுக்கு தன்னையே கொடுக்கின்றான். அதான் நடராஜன். அதான் தில்லையம்பலபதி சிதம்பரம். அவன் தன்னையே டெடிகேட் பண்றான். என்ன தேடி வந்துட்டு இல்லவா, நான் எனக்கு என்னையே முன்னையே தரேன், என்னையே தரவா. அப்ப சமாதியில என்ன நடக்குதுன்னா, இதுவரைக்கும் காந்தகமாக இருந்த இறைவன் இரும்பாக இருந்த நம்மளை கொண்டு போய் என்ன பண்றான்? இரும்பையும் காந்தகத்தையும் ஒன்னா சேர்க்கிறான். சேர்த்து இது நாள் வரைக்கும் வெறும் மணல்ல கிடந்த இந்த இரும்பு, சாக்கடையில கிடந்த இந்த இரும்பு இறைவனை பற்றி கொள்ளுகிறது சமாதியில். அப்போ காந்தகத்தோட சேர்ந்த இரும்பு காந்தத்தன்மையை பெறுகிறது. காந்தத்தன்மையை பெற்ற இரும்பு அதுக்கும் காந்தத்தன்மை வந்து விடுகிறது.
அந்த இரும்பை விட்டு ஆணவம் கண்மமாயி ஒழிந்து விடுகிறது. ஆனா அழியாது. பெருங்காய டப்பா மாதிரிதான். பெருங்காயம் இருக்கிற வரைக்கும் பெருங்காயம் நாத்த அடிக்கும். பெருங்காயம் போன பிறகும் பெருங்காயத்துல பெருங்காய டப்பால என்ன எடுக்கும்? அது மாதிரிதான். அந்த மாதிரிதான் அந்த ஜாதி கர்வம் கூட. நான் ஜாதியே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனா பெருங்காய டப்பா மாதிரி சொல்ல உள்ளமா அது இருக்கத்தான் செய்யும். தொழில் கர்வம் இருக்கவே செய்யும். அப்போ பெருங்காய டப்பா மாதிரி தான் எல்லாருக்குள்ள சில விஷயங்கள் இருக்கவே செய்யுது. அப்போ அப்ப என்னன்னா இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். அப்ப தியானத்துல யார தியானம் பண்றீங்கன்னா சிவபெருமான தியானம் பண்றீங்க. அப்ப சாமி என்ன தராரு நமக்குன்னா சமாதி தராரு. ஆதியோட இரண்டரை கலக்கிற தன்மையை தராரு. ரெண்டற்ற தன்மையை தராரு. அதான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்து செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருளுவதே நீ. அந்த ரெண்டற்ற தன்மை அதான் சமாதி இல்லை. அப்ப செத்து போறது சமாதி இல்லை, சத்து போவது சமாதி இல்லை. சத்தோட கூடி சித்தோட கூடி ஆனந்தத்தை அனுபவிப்பது சமாதி ஆகிறது. செத்துட்டாருங்க அர்த்தம். சத்து போய்விட்டது. சத்துனா உயிர். சத்துனா உயிர். இதான் மேட்ரு. இந்த மூன்றாம் தந்திரத்துல ஏன் இதை வலியுறுத்தி நான் சொல்றேன்னா அடிப்படையில் இது இல்லாதவங்க இது அதுக்கப்புறம் திருமந்திரத்தை தொடர்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் ஆயிடுறாங்க. வெறுமனே பாராயணம் செய்வதால் உங்களுக்கு நல்ல கதி கிடைக்காது. வெறுமனே பாராயணம் பண்றதாங்க இத்தனையும் கடந்து சாமியோட பெரும் கருணையினாலே அவன் தன்னையே தருகிறான். அதான் சமாதி. அது 8வது நிலை தான். இதுதான் அட்டாங்க பேரு, அட்டாங்க யோக பேரு. இத்தனையும் கடந்து வந்தவங்களுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போற அந்த 10வது அட்டாங்க யோக பேர். இதுக்கு ஏமத்தினுடைய பலன் எல்லாத்தையும் சொல்ல போறோம். இதெல்லாம் நான் அடிப்படையில ஏன் ஒவ்வொரு நாளும் விளக்குறேன்னு சொன்னா அடிப்படையிலேயே சில ஒழுக்கங்கள் இல்லாதவர்கள் இது உள்ள நுழைய முடியாது. ஒரு வெறி இருக்கணும். ஆனா எல்லா ஒழுக்கமும் ஒழுங்கினமும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, சாமி இருளையும் பகலையும் வச்சிருக்கிற மாதிரிதான் நல்வினையும் தீவினையும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கமா வச்சிருக்கிறார். எந்த உயிருக்கு எதை கொடுக்கணுமோ அந்த உயிருக்கு அந்த வினையை கொடுத்து அந்த செயலை செய்ய வச்சு சாமி அந்த வைத்திய வேலையை பார்க்கிறாரு. சாமிக்கு வைத்தியநாதர்னு பேரு. ஒழுக்கத்தை காமிச்சு கொடுத்த இறைவன் ஒழுங்கினத்தையும் காமிச்சு கொடுக்கிறாரு. ஏன்னா ஒழுங்கினம் உனக்கு தெரிஞ்சாதான் ஒழுக்கத்தினுடைய அருமை தெரியும். இதுதான் ரகசியம். அப்போ இந்த அட்டாங்க யோகம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிப்படையில் அன்பும் ஒழுக்கம் இல்லாதவங்க இது உள்ள வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்வம் உள்ளவங்க இது உள்ள வந்து பிரயோஜனம் இல்லை. ஆணவம் உள்ளவங்க இது உள்ள வந்து பிரயோஜனம் கிடையாது. தொழில் கர்வம் உள்ளவங்க இது உள்ள வந்து பிரயோஜனம் கிடையாது. மயக்கம் உள்ளவங்க இது உள்ள வரமாட்டாங்க. எட்ட ஓடிடுவாங்க. நம்மளெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. லூசு மாதிரி பேசினிருக்காங்க. ஆமா, என்ன மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே அப்படிதான் தெரியும். இதை கடந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மயக்கத்தை கடந்து தன்னறிவு பெற்ற இந்த உயிரறிவு பெற்றவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது புரியும். பசு அறிவு போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த உண்மைன்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் பதி அறிவு. சரி, இப்ப நம்ம பாட்டுக்கு போலாம். முதல் பாடல். இந்த தலைப்பே வந்து அட்டாங்க யோக பேரு. நேத்தோட சமாதி பாதம் முடிஞ்சிருச்சு. சமாதியில என்ன இதுக்கு சமாதிக்கு அப்புறம் வாழ்க்கையே தொடங்குதுங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சமாதி கட்டுறோம்னு நினைச்சிட்டான். சமாதினா வாழ்க்கையே முடிஞ்சு போகுதுன்னு நினைச்சுக்க. சமாதியிலிருந்து தான் வாழ்க்கையே தொடங்குது நம்மளுக்கு. ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு சிவனடியாருக்கு எங்க தொடங்குதுன்னா வாழ்க்கை திருவடி கிடைத்த பிறகு அங்க ஒரு நீதி அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில அட்டமாசித்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சமாதியினுடைய கடைசி பாட்டுல பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு திருவடி மட்டுமே போதும். 64 கலைகளும் கைகூடி வரும் சமாதியில.
நல்லா தெரிஞ்சவங்க அதெல்லாம் விட்டுருவாங்க. அட்டமா சித்தியும் வேணாம், 64 கலையும் வேணாம். எனக்கு திருவடி மட்டும் போதும். அவ்வளவுதான். பரிசு கொடுப்பார் சாமி. ஏன்னா இவ்வளவு வேதனையை கடந்து வரீங்க இல்லையா? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, சாமியை பிடிச்சி வைராக்கியமா பக்தி நெறியோட ஒரு ஒழுங்கா நின்னு புருவ மத்தியில ஆடாம, அசையாம, இமைக்காம பாக்குறீங்க இல்லையா? அதுக்கு கூலி கொடுக்கணும்ல. நிச்சயம் கூலி உண்டு. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதெனினும். நீங்க பார்த்ததுக்கு கூலி உண்டு. நீங்க பார்த்ததுக்கு கூலி உண்டு. சாமி சந்தோஷப்படுவாரு. என் குழந்தை என்ன பாக்குது. நந்தியம்பெருமான் சொல்லுவார், வழி விடு, அதுக்கு மறைக்காத, வழி விடு. மனம்ன்றதான் நந்தி. மேல இருந்து உத்தரவு வந்தவொடனே சாமி என்ன பண்ணுவார்? நந்தியம்பெருமான், அப்பா அப்பா உன்னை சாமி கூப்பிடுறாரு, நீ வந்து பாரு அப்படின்னு. டக்குன்னு புருவம் இதுல டக்குன்னு ஸ்பார்க் அடிக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸ்பார்க். பேரானந்த விளைவு. சத்து சித்து ஆனந்தம். மனம் ஒடுங்கி நிற்கும். அப்படி கை கட்டி நிற்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நந்தி நமக்கு என்ன பண்ண, வழி விட்டுருவார். அவர் தான் குருநாதர். நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதன் நந்தியம்பெருமான். நந்தித்தான் என்று புருவ மத்தியம். அவ்வளவுதான். நந்தி அருளாலே தான் திருமந்திரம் வாங்கினாரு. யாரு? நம்ம திருமூல நாயனார். அவர் இயற்றிய இந்த 3ஆம் தந்திரத்துல அட்டாங்க யோக பேர்ல முதல் பாட்டு அடியன் படிக்கிறேன். போதுகந்தோ போதுகந்தேரும் புரிசடையானடி யாதுகந்தாரமராதிபதிக்கே செல்வர். போதுகந்தேரும் புரிசடையானடி யாதுகந்தாரமராபதிக்கே செல்வர். ஏதுகந்தான் இவன் என்றருள் செய்திடு மாதுகந்தாடிடும் மால்விடையோனே. போதுகந்தேறும் புரிசடையானடி யாதுகந்தார் அமராபதிக்கே செல்வர். யாதுகந்தார் அமராபதிக்கே செல்வர். ஏதுகந்தான் இவன் என்றருள் செய்திடு மாதுகந்தான் இடு மால் விடையோனே. இது முதல் பாட்டு இந்த அட்டாங்க பேர்ல. இது நியமத்தை வலியுறுத்துது. இதுக்கு உண்டான பொழிப்புரையை தர்மநாதன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மலர்களை விரும்புதலால் அவை பொருந்த பெற்ற புரிந்த சடையினுடைய சிவபெருமானது திருவடியை எத்துணை சிறிதளவு விரும்புவராயினும் அவர் சொர்க்கத்தையே அடைவர். நிறையம் புகார், நரகம் புகார். இரவியை ஒரு பால் விரும்பி வைத்து நடனம் புரிகின்ற அப்பெருமான் தன்னை விரும்புவன் எவனாயினும் அவனுக்கு அவன் விரும்பியது யாது என்று நினைந்து அதனை அருள் செய்வான் ஆதலின் அப்படின்னு பொழிப்புரை சொல்லுது. இது நாள் வரைக்கும் அட்டாங்க யோகத்தை பத்தி படிச்சீங்களே, அதனுடைய பலனை நான் சொல்றேன்னு சாமி இப்போ இதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க திருமந்திரத்துல. அப்போ வந்திருக்கவங்க எல்லாம், நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாம் யோசிப்பீங்கல்ல, என்ன சாமி நாங்க என்னத்த கண்டேன். சாமி சொல்றாரு, மலர்களை விரும்புதலால் அவை பொருந்த பெற்ற புரிந்த சடையினுடைய சிவபெருமானது திருவடி எத்தனை சிறிதளவு விரும்புவராயினும். அட ஒரு 5 நிமிஷம் தானே பார்க்கலாம். அழுது தலைவலிக்க வேதனைப்பட்டு பாத்தீங்கல்ல, அது சாமி சொல்றாரு பாரு, எத்துணை சிறிதளவு விரும்புவர் ஆயினும் அவர் சொர்க்கத்தையே அடைவார். அப்போ இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் பயிற்சி பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் முயற்சி பண்ணிருக்கீங்க? நேத்து காலைல தான் உட்கார்ந்தார் பூங்கொடி ஐயா. அவன் எப்பயோ உட்காந்துட்டாரு பெருமாள் ஐயா. நான் சொன்ன உடனே செஞ்சது ஜான்சி அம்மா. எனக்கு போட்டோ பிடிச்ச அமைச்சவங்க சிவ புனிதவதி அம்மா, மகேஸ்வரி அம்மா கண்டுபிடிச்சாங்க. முத்தையா உட்கார்ந்து அழுதாரு. அருள்மணி ஐயா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. தேவி அம்மா நான் சொன்ன உடனே உட்காந்துச்சு. குமார் ஐயா விஞ்ஞானத்துல இருக்கிறாரு, உலகியல் இருக்கிறார், அவரும் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு, சடையினை உடைய சிவபெருமானது திருவடியை எத்துணை சிறிதளவு விரும்புவராயினும் அவர் சொர்க்கத்தையே அடைவார். நீ எவ்வளவு பெரிய பாவி என்று தான் கணக்கு கிடையாது. பாவ நாசம் பண்றதுக்கு எத்தனை முறை நீங்க பார்த்த
ஏன்னா எரிக்கிற இடம் அதுதான். அதான் நடைமேடை, சுடுகாட்டு மேடை அதுதான். ஆணவம், கன்மம், மாயை, செஞ்ச பாவம் மொத்தத்தையும் எரிக்கக்கூடிய இடம் அதுதான். உட்காந்து உட்காந்து எரி. சும்மாவா செஞ்ச செஞ்ச பாவம் சும்மா விடுமா? உங்கள இல்ல. நான் என்ன கேட்டுக்கிறேன். செஞ்ச பாவம் சும்மா விடுமா? அப்ப எரிக்கணும்ல உட்காந்து. அந்த கண்ணுல தண்ணி வருது. தேம்பல் வருது. அழுகை வருது. தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் யாருக்கும் நம்ம பண்ணியிருப்போம். அதெல்லாம் தடையா இருக்கு. சாமிக்கு நமக்கும் கேப் உண்டாக்கியிருக்கோம். அப்போ பார்த்து, பார்த்து, பார்த்து உய்வடையணும். ஒரு நாள் தண்ணி நின்னு போயிடும். ஒரு நாள் தண்ணி நின்னு போயிடும். கைகூடும். ஆடாம அசையாம நிப்பீங்க. நின்ன பிறகு என்ன பண்ணும்? மூச்சு ஒடுங்கி நிப்பீங்க. அப்போ மூச்ச கரெக்ட்டா உள்ள இழுத்து விட்டுற கலைய நான் நேரடி பயிற்சி வகுப்புல சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு சூட்சுமத்துல கிடைச்சா அதுவும் வாஸ்தவம் தான். சாமி உங்களுக்கு அன்பால குடுக்குறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, சிறிதளவு எனும் எத்துணை சிறிதளவு விரும்புவோராயினும் அவர் சொர்க்கத்தையே அடைவர். அப்ப நீங்கலாம் பாக்கியசாலிங்க தானே? என் வார்த்தைய அடியேனுடைய வார்த்தையை கேட்டு எத்தனை ஜீவன்கள் உட்கார்ந்தது அத்தனையும் பாக்கியவான்கள் தான். ஆகவே யோகத்தின் முதற்படியில் நின்றோருக்கு அவன் இம்மையில் அவன் விரும்பிய பயனை மறுமையில் சொர்க்கத்தையும் அருளுவான் என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது. அப்ப இயமத்துக்கே கூலி உண்டு. அதுவும் இந்த சிதம்பரத்துல போட்டு பெல்ல போட்டு உட்கார வச்சு ஆடாம அசையாம பார்க்க வச்சு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். சாமி ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். எவ்வளவு நாள் பார்த்திருப்பீங்க. விடாம பார்த்து அத்தனை உள்ளங்களுக்கும் சாமி இப்போ ஒரு பெரிய வைராக்கியத்தை தராரு பாருங்க. ஒருபோதும் அரங்கு கிடையாது. நிச்சயம் நல்ல இடம் கொடுக்குறேன்ட்டாரு. ஏமத்தை குறித்தது உகந்தாரும் என்னும் இழிவு சிறப்பு உண்மை தொகுத்தல் ஆயிற்றுன்னு சொல்லி இங்க குறிப்புரையில கொடுக்குறாங்க. சொர்க்கம்ன்றதுக்கான வாக்கியங்க. சாமியோட இடமே கிடைக்குமா? சிவபெருமான திருவடியை சிறிதளவு சிந்திச்சவங்களுக்கு நிச்சயம் இடம் உண்டு. யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. ஏமத்துக்கு இவ்வளவு பலன் இருக்குது. ஏமத்துக்கு இவ்வளவு பலன் இருக்கு. என்ன சொல்றாங்க? போதுகந்தேறும் புரிசடையானடி யாதுகந்தார் அவர் அமராவதிக்கே செல்வர். அமராவதி என்ன? ருத்ரர்கள் வாழக்கூடிய தேவர்கள் வாழக்கூடிய இடம். அப்போ நம்மளே தாழ்த்திக்க கூடாது. எண்ணத்தை கண்டோன்னு விரக்தி அடையக்கூடாது. இத்தனை கோடி மக்கள்ல 140 கோடி மக்கள்ல எத்தனை பேருக்கு திருவடி தெரியும்? எத்தனை பேருக்கு அன்பான திருவடி தெரியும்? எத்தனை பேருக்கு ஆசான்கள் கிடைச்சிருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு சாமியை எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? அதான் கேட்டேன். திருவண்ணாமலைக்கு வர்றவங்க எல்லாரும் திருவடியை தேடியா வராங்க? இல்லையே. படைக்கப்பட்ட பொருளை தேடி வராங்க. படைத்தவனை தேடி யாரும் இல்லை. அதான் சாமி யோசிக்க மாட்டாரு. உனக்கு நான் வேணுமா? நான் படைச்ச பொருள் வேணுமா? அவ்வளவுதான். நொந்து போயிடுவார் சாமி. இல்ல, அந்த உயிரோட வேட்கையை பத்தி பார்ப்பாரு. அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் கொடுக்க என்னையே நான் தருவதற்கு என்ன தருவான்? தில்லை அம்பலவன் தன்னையே தருவான். அவனை விட்டுட்டோம். அவனால் படைக்கப்பட்ட பொருளுக்காக ஏங்கின்னு 4 போச்சு. ஓடி 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 அதை வாங்கணும் இதை வாங்கணும். கடைசியில காலி தான் காத்துன்னு இருப்பான் சுடுகாட்டுல. அது நிறைவுறாது. எவ்வளவு பணத்தையும் எண்ண முடியாது, பணத்தையும் சேர்க்க முடியாது, நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது. இதெல்லாம் நிறைவுறாத பொருட்கள். நிறைவுறாது. ஆசைகள் நிறைவுறாது. நட்சத்திரங்கள் நிறைவுறாது. பணமும் நிறைவுறாது. பொருளும் நிறைவுறாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து விடுதலை வாங்கணும். சாமி மட்டும்தான் நிறைவான பொருள். அதான் சொல்றாரு, ஒரு கணமேனும் பார்த்தவர்களுக்கு சாமியோட திருவடி நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கத்தை தரும்னு சொல்லிட்டு உறுதி தராரு. அதான் முதல் பாட்டு இன்னைக்கு. இது ஏமம்ன்ற தலைப்புல இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அட்டாங்க யோக பேர்ல இது உள்ள நுழைஞ்சு முதல்ல தவம் பண்ணவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஊக்கமளிக்கும் நான் நம்புறேன். மலர்களை விரும்புதலால் அவை பொருந்த பெற்ற புரிந்த சடையனுடைய சிவபெருமானது திருவடி எத்துணை சிறிதளவு விரும்புவராயினும் அவர் சொர்க்கத்தையே அடைவர். நிறையம் புகார் இறைவியை ஒருபால் விரும்பத்தக்க நடனம் புரிகின்ற அப்பெருமான் தன்னை விரும்புவன் எவனாயினும் அவனுக்கு இவன் விரும்பியது யாது என்று நினைந்து அதனை அருள் செய்வான். ஆதலின் இயமம் வெற்றியை தரும். இயமத்துக்கே பலன் பார்த்துட்டோம்.
இன்னும் நியமத்துக்கு பலன் நாளைக்கு பார்க்கலாம். இதுகாரும் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடியேன் எங்கேயாவது கோபமாகவோ வேகமாகவோ புண்படும்படி பேசினா அடியேனை மன்னித்தருளும்படி கேட்டுக்கொண்டு, எனக்கு வேற வழி தெரியல. இருக்கிற உண்மையை பகிரங்கமா சொல்லணும்ன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? அதனாலதான் நான் வெளிப்படுத்துறேன். யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டம் அன்புதான். நான் கம்பீரமா பேசுறதுனால என்ன பெரியாள் நினைச்சிடாதீங்க. சொற்பொழிவோ இல்ல இந்த உரை ஆற்றுவதனால என்ன பெரியாள் நினைச்சிடாதீங்க. சாமி கொடுத்த பிச்சை. இங்க வந்திருக்கும் எல்லாருமே அனுபூதியை பெறலாம். ஞானம் பெறுவது வேறு, ஞான அனுபூதி பெறுவது வேறு. நிச்சயம் ஒரு நாளுக்கு உங்களுக்கும் கை கூடும். எல்லோருமே கலங்கரை விளக்காக மாறலாம். உங்களை தேடி உயிர்கள் தான் வரும். நிச்சயம் அதுக்காகத்தான் சிகாரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உலக மனமார்ந்த நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாங்க ஜனசேமா. சிவபெருமான் சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு அதிகாலையில 5:20 மணிக்கு அடியேனால் எடுக்க முடியாத வகுப்பை நடத்த முடியாத ஒரு சூழல் காரணமாக இன்றிரவு 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளே மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50க்கு சிதம்பர ரகசியம் என்கிற உள்முக பயணம் என்கிற தவ பயிற்சியிலே அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானம் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.